பெண்களோட பேச்சா கேட்காதீங்கன்னு அர்த்தம். பெண்கள்லாம் இதை பார்த்துட்டு இலவச சட்டம் ஏதாவது வேணும்னு இருப்பாங்க, நமக்கு பாதுகாப்பு இருக்காங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு, அரசியல் மாற்றத்தை உருவாக்க போவது ஆண்களா இல்லை பெண்களா? மாற்றத்தை உருவாக்க போவது ஆண்களா பெண்களா? தலைப்பிலே தட்டிட்டு போயிட்டாங்க சொல்லலாம். அத்துணை ஒரு அருமையான ஒரு தலைப்பு, சாதாரண தலைப்பு அல்ல. இந்த பசங்கள்லாம் சொல்லக்கூடாது, பெரியவங்க தான் எல்லாருமே. இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை உள்ளம் படைத்த இளைய தலைமுறைகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டா. இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா, இன்று நாம் இங்க கூடி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு, இந்த பட்டிமன்றத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மிக எளிதான தலைப்பு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. மிக ஆழமான, அர்த்தமுள்ள, அவசியமான ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை பத்தி சொல்லும் போதே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பேச போறவங்க ரெண்டு பக்கம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் அர்த்தமா தான் இருக்கு. எப்படி தீர்ப்பு சொல்றது? ஏன்னா இப்போ உள்ள அரசியல் எப்படி இருக்கு எல்லாருக்குமே தெரியுது. அதை பத்தி பேச போறாங்க அப்படிங்கும்போது மகிழ்ச்சியாவும் இருக்கு, ரொம்ப ஆர்வமாவும் இருக்கு. இந்த தலைப்பை பத்தி ரொம்பவே யோசிக்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா நிறைய விஷயம் நம்ம அரசியல் தெரியாதவங்க தெரிந்து கொள்வோம், புரியாதவர்கள் புரிந்து கொள்வோம். நம்மள்ட ஒரு கணக்கு இருக்கு. எல்லாருமே அரசியல் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அரசியல் தேவைதான், அவசியம்தான், அத்தியாவசியம்தான். குடும்பத்திலே அரசியல் இருக்கு. நிறைய பேர் என்ன செய்யறோம், இன்னும் ஒரு பழமையான ஒரு கருத்து ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. இன்னமும் அது போயிட்டு தான் இருக்கு. அது நிதர்சனம் அல்ல. அரசியல் ஒரு சாக்கடை அப்படி கூட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது கிடையாது. அது சரி செய்ய வேண்டியது இளைய தலைவருடைய கடமையாக இருக்கு. அதற்காக தான் இந்த தலைப்பை எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வரலாற்றை புரட்டு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்குள்ள காந்தியடிகள், அந்த காலத்துல காந்தியடிகளுக்கு ஒரு மென்மையா ஒரு தீப்பொறியை விட்டுனவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆண்கள் பக்கம் பார்த்தா, பெண்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா ஜசிந்திரா அவங்கள போன்றவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உலக அளவில் பார்த்தா கூட நெல்சன் மண்டேலா அவர்கள் இருக்காங்க. இது போல நிறைய எல்லாருமே அரசியல் இருக்காங்க. பெண்கள் நமக்கு தெரிந்த பெண்கள் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் இருக்காங்க, சரோஜினி நாயுடு இருக்காங்க, நம்ம ஜெயலலிதா அம்மையார். அவங்க எந்த கட்சி வேணா இருந்துட்டு போட்டோம், அவங்களுடைய ஆளுமை திறனை தான் நம்ம பார்க்கணும். இது போன்ற பெண்கள், ஆண்கள் அரசியல் இருந்து ஆண்களுக்கே உரித்தான அரசியல் அப்படிங்கிறத உடைச்ச பெண்மணிகளும் இருக்காங்க. இது போன்ற நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். பார்ப்போம் இவங்க இந்த இரு தரப்பினரும் என்ன களமாட போகின்றார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வழிவிட்டு அவர்களுடைய கருத்து, நல்ல உதாரணங்கள், நல்ல சிந்தனைகள் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஆண்களே என்ற தலைப்பில் பேச இருக்கின்ற திரு ஆகாஷ் அவர்களுக்கும், மணி பாலாஜி அவர்களுக்கும், பெண்களே என்று தலைப்பில் பேச இருக்கின்ற ஆனந்த் அவர்களுக்கும், ரவீன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நல்ல பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப காரசாரமா இருக்கு போது அதுக்கப்புறம் நீங்க சிந்திக்க மட்டும்தான் நேரம் இருக்கும். கைத்தட்டுறதுக்கு நேரம் இருக்கா என்னாலும் எனக்கு தெரியல. முதலாவதாக, ஆண்களே என்ற தலைப்பில் அரசியல் மாற்றத்தை உருவாக்க போவது ஆண்கள் தாங்க, எங்க ஆண்கள் தாங்க அப்படின்னு பேச இருக்கிறாங்க. நமது ஆகாஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். டிகிரி பாய்ஸ் மற்றும் 6ஆம் ஆண்டு பொங்கல் விளையாட்டுல சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் ஆண்களா பெண்களா? இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்களுக்கு தான் எல்லா பொறுப்பும் இருக்கு அரசியல்ல, பெண்களுக்கு சுத்தமா கிடையாது.
ஏன் அப்படி சொல்றேன்னா ஆண்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ வந்துட்டு இந்தியா நாட்டு ஜனாதிபதி பேர் யாருக்குன்னு தெரியும்னு சொல்லுங்க. முக்கால்வாசி தெரியாது, ஏன்னா எனக்கே தெரியாது. அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி இருக்கிறப்போ எப்படி பெண்களுக்கு வந்து முன்னுரிமை சொல்லுங்க. அரசியத்தெல்லாம் வெளியில சொல்றாங்க, எனக்கே தெரியாது அப்படியே விட்டுட்டு போவாருங்க. சரியான அரசியல்வாதிங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலைக்கும் எப்படி சொல்றது, வீட்டுல சம்பாதிச்சு போறதும் ஆண்கள் தான், பெண்கள் கிடையாது. வீட்டுல வரிக்கிறது ஆண்கள் தான், பெண்கள் கிடையாது. சொல்லுங்க. இது வந்து உங்களுக்கு பதில் நான் சொல்ல முடியாது. பதில் கொடுக்கதான் எதிரணி இருக்காங்க, நீங்க பேசுங்க கேட்போம். ஆனா இது வந்து உடன்பாடு எல்லாருக்கும் தெரியும். போல ஒரு 2-3 லைன்ல சொல்லிட்டு போயிருக்காங்க. 2-3 லைன்ல சொன்னதுக்கு 1000 அர்த்தம் வச்சு சொன்னாலும் அதுக்கு பதிலடி கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆகாஷ் அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு பெண்களே ஆனந்த் அவர்களை அன்போடு நினைக்கிறேன். பெண்களை சொல்லுங்க சரவடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா அரசியல் மாற்றத்தை உருவாக்க போவது ஆண்களா பெண்களா, இதான் தலைப்பு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஜனாதிபதி யாருன்னு கேட்டாரு. ஜனாதிபதி யாருன்னு தெரியுமா? திரௌபதி என்கிற ஒரு பெண் தான். அதை வந்து அத எதிர்கட்சியில பேசுறவருக்கு வந்து தெரியல, அவரே தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அது வந்து அந்த எதிர்கட்சியே ஒரு பெண். இது கூட தெரியாம பேச வந்துட்டாரு. என்னத்தான் சொல்லிட்டாரு போங்க. அரசியல் அறிவை அணிவகுக்கும் அறிவு செல்வங்களே, இளைஞர் பட்டாளனே, இல்லம் முதல் இந்தியா வரை இணைந்துள்ள என் அன்பு மக்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்ன தமிழரின் மரபுக்கு உயிரூட்டும் வகையில் சிந்தனைக்கு தீப்பொறி கொடுக்கும் இந்த பட்டிமன்ற மேடையில் உங்கள் அனைவரையும் உள்ளம் நிறைந்து உவகையோடு அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும். தீர்மானிக்கும் சக்தி வந்து பெண்கள் தான். அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த வரலாற்றை திரும்பி பார்த்தால், ஒரு முறை திரும்பி பார்த்தால் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒவ்வொரு குரல் இருந்திருக்கு. அது வந்து ஆண்களின் குரல். கேள்வி கேட்டது ஆண்களின் குரல். அடக்குமுறை எதிராக முழங்கியது ஆண்களின் குரல். சாலைகளில் இறங்கி போராடியது ஆண்களின் குரல். குரல் மட்டும் போதுமா சொல்லுங்க? ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்தா போதுமா? அந்த குரலுக்கு அர்த்தம் தருவது வாக்கு. அந்த வாக்கு தான் பெண்களிடம் இருக்கு. ஆண்கள் போராட்டத்தின் குரல் என்றால் பெண்கள் மாற்றத்தின் வாக்கு. ஒரு குடும்பத்தின் எதிர்காலம் ஒரு பெண்ணின் வாக்கு. ஒரு சமூகத்தின் எதிர்காலம் ஒரு சகோதரின் வாக்கு. ஒரு தலைமுறையின் தீர்ப்பு. ஆண்கள் போராடுகிறார்கள், பெண்கள் தீர்மானிக்கிறார்கள். இன்னொன்னு என்னன்னா, இங்க வந்து எல்லா திட்டமும் பெண்களுக்கு தான் வருது. நல்லா தெரிஞ்சுக்கப்பா. போராடுறது முக்கியமா, தீர்மானிக்கிறது முக்கியமா? நீங்களே சொல்லுங்க. 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க மாசம். ஆனா யாருக்கு கொடுக்குறாங்க? பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு இல்ல. ஆண்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க? இல்ல 0. அவ்வளவுதான். ஏன்னா எந்த ஒரு தமிழக அரசு எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு தான் வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு. அதனாலயே பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம், எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்ப அடுத்து வரப்போற ஆட்சியும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தீர்மானம் போட்டுட்டாங்க, தீர்மானம் பண்ணிட்டேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கை பிறந்தால் வழி பிறக்கணும்னு சொல்லுவாங்க. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சவுடன் ஒரு ஒளி பிறக்க போகிறது. அந்த ஒளி பெண்களால் பிறக்க போகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் பெண்களால் ஒரு மாற்றம் உருவாக்க போகிறது. அந்த மாற்றம் உங்களை வழிநடத்த போகிறது என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன். கருத்துக்களை பெண்களே தாங்க, பெண்கள் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவித்தோட நிறைய விஷயங்கள் சொன்னாரு, நிறைய உதாரணங்கள் சொன்னாரு. அரசியல்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, யாருக்கு முதன்மை கொடுக்குறாங்க இந்த இடத்துல அப்படிங்கிறதையும் விலைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நல்லா அழுத்தமா சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நம்ம போய் விட்டுற முடியுமா? முடியாது இல்லையா?
இப்ப ஆண்களேங்கிற தலைப்புல என்னப்பா நீ சொல்ற உனக்கு நான் பதில் கொடுக்க வரேன் அப்படின்னு தாமோதரன் அவர்கள் வரேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்க இருக்கிற பொங்கல் விளையாட்டு போட்டியெல்லாம் காலையில இருந்து வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். நிறைய குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்திருந்தீங்க. ஸோ செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. இங்க இருக்கிறவங்க வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணீங்க. ஐ மீன் வந்துட்டு எம்ச்சம்பழம் 4 காணாம போயிடுச்சு, 4 எம்ச்சம்பழத்தை வந்துட்டு கொடுத்தீங்க. அது இல்லாம அந்த எம்ச்சம்பழத்தை யாராவது ஜூஸ் போட்டதா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்தோம். யாருன்னே தெரியல, ஒரு அம்மா வந்துட்டு பிளாஸ்ல வந்துட்டு ஜூஸ் போட்டுருந்தாங்க. பரவாயில்ல, இது பெண்கள் வந்துட்டு பாராட்டலாம். ஆனா யாருக்கு தெளிவா இருங்க யார வேணா வந்துட்டு பாராட்டலாம். ஆனா யாரு உங்க நியாயம் இருக்குன்னு ஒரு இது இல்லையா? அதை சொல்றேன் கேளுங்க. இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒண்ணு கேக்குறேன். ஆத்திச்சூடி எழுதுனது யாரு? யாரு? எல்லாருக்குமே தெரியும். ஆத்திச்சூடி எழுதுனது ஔவையார். ஔவையார் சொல்லியிருக்காங்க, தையல் சொல் கேளேன். அதாவது தையல் சொல் கேளேன் என்ன அர்த்தம்னா, பெண்களோட பேச்ச கேட்காதீங்கன்னு அர்த்தம். ஆண்களே பெண்களோட பேச்ச கேட்காதீங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு பெண் வந்துட்டு அப்ப ஔவையார் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்களே சொல்லிருக்காங்க. ஆனா என் தலைவன் பாரதியார் வந்துட்டு பெண்களை மட்டும்தான் புகழ்ந்து பேசுவார். ஆண்கள் வந்துட்டு எப்போதுமே பெண்கள் வந்துட்டு புகழ்ந்து பேசுவாங்க. அப்புறம் இது ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு பெண் வந்துட்டு வீட்டுக்கு என்ன வேணும்னா யோசிப்பாங்க. அதாவது மளிகை சாமான் அதெல்லாம் என்ன வேணும்னா யோசிப்பாங்க. ஆனா ஒரு ஆண் நாட்டுக்கு என்ன வேணும்னு யோசிப்பாரு. புரியுதா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல, ஏன் முன்னாடி இருக்கிற காலகட்டத்திலையும் சரி, பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா ஆண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கூட கிடையாது. என்னடா இது? சட்டத்தை நீங்க தான் கையில எடுத்துக்கிறீங்களா? அதுல எதுக்கு உங்களுக்கு சட்டம்? அதான் அம்மா சொல்ற மாதிரிதான். எப்படின்னா, ஆண்களுக்கு சட்டம் கிடையாது. ஏன்னா இவன் சட்டத்தை போட்டதே ஆண் தான். பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சட்டம் போட்டதே ஆண் தான். இப்போ வந்துட்டு தெரியுதா யாருக்கு வந்துட்டு சட்டம் போடுற வந்துட்டு ஒரு அதிகாரம் இருக்கு, ஒரு திறமை இருக்கு, ஒரு மனப்பான்மை இருக்குன்னு. இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் சட்டம், அதெல்லாம் வந்துட்டு அப்பாற்பட்ட விஷயம். ஒரு சேலை, ஒரு பட்டு சேலை, நம்ம ஊர்ல வந்துட்டு ஏகப்பட்ட பட்டு சேலை இருக்குமா. ஒரு 3000 ரூபாய் பட்டு சேலையா ஆன்லைன்ல வந்துட்டு ஒரு பெண்மணி வந்துட்டு 10,000 கொடுத்து வாங்குறாங்க. திருப்போணத்துல 3000 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பட்டு சேலையா ஆன்லைன்ல ஒரு பெண்மணி 10,000 கொடுத்து வாங்குறாங்க. அது யார்கிட்ட வாங்கினாங்கன்னா, சேலையே கட்ட தெரியாத ஒரு பெண்கிட்ட வாங்குறாங்க. அதுவே தெரியலையா அவங்க ஏமாந்து போறாங்களே, நம்ம வீட்டுல எவ்வளவு சேலை செய்யறோம் அதெல்லாம் தெரியலையா? இது கூட ஒரு பெரிய குடும்பம். பட்டு புடவை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்களா பாக்குறதுக்கு? புரியல. பட்டு புடவை நல்லா இருந்ததா பாக்குறதுக்கு? எந்த பட்டு புடவை சொல்றீங்க? வாங்கின பட்டு புடவை அது நல்ல இல்லைன்னா இந்த வன்மத்துல பேசிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல ஒரு சேலை கூட வாங்குறதுக்கு வந்து நீங்க எவ்வளவு யோசிக்கிறீங்க, ஓட்டு போடுறதுக்கு நீங்க எவ்வளவு யோசிச்சீங்க. ஒரு வந்துட்டு நீங்க யாரு தகுதியான ஆளு, யாரு என்ன அப்படிங்கறத நீங்க வந்துட்டு சேலையிலே ஏமாந்துட்டீங்க. இந்த நாடகத்திலையும் சீரியல்லையும் வர கதை கிடையாது இது. நம்ம காசை ஒருத்தன் அங்க போட்டு ஆட்டையை போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஏதோ ஒருத்தன் தட்டி கேட்க வரான், அது ஒரு பையன் வரான், அவனை அடிக்கிறதுக்கு 4 பேரு. அது அப்பாற்பட்ட விஷயம், அதை விடுங்க. அதே அம்மா தான் 10 வருஷம் முன்னாடி ஒரு அம்மா பண்ணாங்க. அது ஓகே, அவங்களே அடிச்சாங்க, அவங்க இல்லவே இல்லை, அது அப்பாற்பட்ட விஷயம். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ஒரு நான் ஆக்சுவலா ஒரு போட்டோகிராஃப் பண்ணேன். அப்போ வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அந்த கல்யாணத்துக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பெண்மணி வந்துட்டு நான் வந்துட்டு பட்டு சேலை கட்ட மாட்டேன் அப்படின்னு. ஏமா கட்ட மாட்டேன்? இல்ல எனக்கு அந்த மாடர்ன் பிடிக்கும், நான் வெஸ்டர்னுக்கு மாறிக்கிறேன், லெஹங்கா போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. ஓகே லெஹங்கா போட்டுக்கிறீங்களா? ஓகே அப்படின்னாங்க. ஆனா அந்த பெண்மணி வந்துட்டு இங்க மேடைக்கு வரும்போது அந்த ஆண்மகன் சொல்றான், என்ன சொல்றான்னா, நீ பட்டு சேலையை கட்டாதான் நான் சேலையை கட்டுவேன்ட்டான். புரியுதா? இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கலாச்சாரத்தை பாதுகாக்கிற இது வந்துட்டு இன்னமும் வந்துட்டு நம்ம இதுல கலாச்சாரம் சொல்றதா அடிமைத்தளம்னு சொல்றாங்க. அது வந்துட்டு புரிந்தவர்களுக்கு புரியும், புரியாதவர்களுக்கு புரியாது. ஓகேவா? இதுக்கு அரசியலுக்கு என்னடா சம்பந்தம் கேக்குறீங்க? ஒரு கலாச்சாரத்தையும் சமூகத்தையும் வழிநடத்தக்கூடிய ஆண்மகன் தான் ஒரு அரசியலையும் வழிநடத்துவான். அது வந்துட்டு ஒரு ஆணுக்கு தான் மட்டும் இருக்கு. ஆகவே நடுவர் அவர்களே, உலகத்துக்கு மூத்தபடியான தமிழ் படிப்பும் தமிழுக்கு சிறப்பு தெரிவிக்கிறவருமா தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினது ஒரு ஆண்மகன் தான். புரியுதா? தஞ்சாவூர் பெரிய கோயில கட்டினது ஒரு ஆண்மகன் தான். தன்னுடைய காதலிக்காக சமாதி கட்டினது ஆண்மகன் தான். சமாதினா நம்ம தாஜ்மஹால் தான். ரெண்டுமே வந்துட்டு கட்டினது ஆண்மகன் தான். இதுல பெண்கள் என்ன பண்ணிருக்காங்க அதுதான் நான் இங்க கேட்கிறேன். ஆகவே நடுவர்களே,
ஆண்களால் தான் அரசியல் மாற்றம் நடக்கும், எந்தவித மாற்றமும் ஆண்களால் மட்டுமே நடக்கும் என்று கூறி தலைவனை உருவாக்குவது நம்மளுடைய கடமை. மறக்காமல் வாக்களிங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இருந்தாலும் உண்மையிலேயே வந்து தாமோதரன் அவர்கள் இல்ல பெண்ணினால் கூட ஏற்கக்கூடிய கருத்துக்களாக முன் வச்சிருக்காங்க. கருத்துக்களை கொஞ்சம் யோசிக்கக்கூடிய அளவில் இருக்கு. சரிப்பா, நீங்க என்னமோ சேலைங்கிற பட்டு சேலைங்கிற லெகங்காங்கிற எல்லாமே என்னமோ சொல்லிட்டு உங்களுக்கு பதிலடி கொடுக்க மணி பாலாஜி அவர்கள் ஆங்கிலேதான் பாருங்க, டபுள் ஷாட்டா இருக்குங்க. அது பேசுறாங்க மணி பாலாஜி அவர்கள். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த தாய்மொழியாம் தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, அரசியல் மாற்றத்தை உருவாக்க போவது ஆண்களா இல்லை பெண்களா? சொல்லுங்க. ஒரு முறைதான் சொல்ல முடியும் சில விஷயங்களை. அரசியல் என்பது ஒரு சமூக சேவை. இதில் தங்களுடைய பங்களிப்பை பல ஆண்கள் ஆற்றியுள்ளனர். ஏன் நம் கடந்த கால வரலாற்றை திருப்பி பார்க்கும் போது 1910 தோன்றிய சி. சுப்பிரமணியம் என்பவர் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தை தோற்றுவித்தார். இவரது வழி வந்த பக்தவச்சலம் என்பவர் இவரது இயக்கத்தை தொடர்ந்து நடத்தினார். ஏன் பின்னர் வந்த காமராஜர் பத்தி இங்க ஒருத்தர் கூட அறியாம இருப்பீங்களா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. உங்களுக்கு மதிய உணவு திட்டத்தை ஒண்ணுங்கிறத தொடங்கியவரே அவர்தான். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ காலை உணவு திட்டமாவும் விரிவுபடுத்திட்டு வராங்க. தமிழ்நாட்டோட பொற்கால ஆட்சினா அது காமராஜரோட ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேங்க. வேற எந்த பெண்கள் ஆட்சியில நீங்க பாத்திருக்கீங்க நடுவரே? இன்னமும் அதே வச்சுதாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும், நம்ம காமராஜர் அவர்கள் 5ஆண்டு திட்டம் கொண்டு வந்ததா இன்றளவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது நிதர்சனமான உண்மை. இன்னமும் அவரை நாம் எடுத்துக்கிறோம். அவரை தொடர்ந்துதான் புதுசாக இன்னும் செஞ்சு பொதுவான ஒரு கருத்தாவே சொல்லுங்க. ஒருபட்ட இது எதுவும் கிடையாது. ஒரு பொதுவான கருத்து இது. சமூகத்துக்கு தேவையான கருத்து கூட. அவரை அடுத்து புதுசா திட்டம் வந்திருக்கா என்பது ஒரு கேள்விக்குறிதான். நல்ல அருமையான கருத்து சொன்னீங்க. சொல்லுங்க. தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சியை கொடுத்தவருங்க காமராஜர் அவர்கள். அதுக்கப்புறம் பின்னாடி வந்த CN அண்ணாதுரையை பத்தி நம்ம பேசாம இருக்க முடியுமா? அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவியவர் அவர். பின்னர் M. கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 5 முறை பதவி வகித்தார். இப்படி ஒரு ஆண்கள் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்ததற்கெல்லாம் உதாரணம் நடுவர் அவர்களே. M. கருணாநிதி அவர்களை பத்தி நாம் பேசும்போது 14 வயதில் ஒரு சிறுவன் என்ன படித்து இருக்க முடியும்? 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்க முடியும். அவர் அந்த வயதிலேயே தன்னுடைய சிந்தனைகளை பலப்படுத்தி கொண்டு பெரியாரின் கொள்கைகளை போற்றி அவரது வழி நடந்து இந்தி திணிப்பு போராட்டங்களுக்கு முதற்கொண்டு முன்னின்று வழி நடத்தினார். நாம் இன்று மேடையில் தமிழ் மொழியில் பேசுவதற்கு கூட அவரே முதல் அச்சாணியாக இருந்தார் என்பது இந்த கணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னர் MG ராமச்சந்திரன் அவர்கள் பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? ஆண்கள் அணிக்கு பலம் சேர்ப்பவரும் அவரே தானே. இவர் 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்தார். ஏன் நாளை ஆளப்போகும் அரசியல் மாற்றத்தை உருவாக்க போகும் ஆளப்போறார் தமிழகம் ஒரு ஆண்மகன் தானே. அதுவும் கேள்விக்குறிதான். கேள்விக்குறியாமல் படிக்க வைக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. பிறகு பாத்துக்கலாம். இன்னும் சில விஷயங்களை நான் சகஜமா பேசணும்னு நினைக்கிறேன் நடுவர்களே. தாராளமா பேசலாம்ப்பா. எல்லா வெற்றியும் பெண்கள் என்று இவர்கள் கூறினார்கள். இதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த பெண்களின் வெற்றிக்கு பின்னர் ஆண்களே உள்ளனர். இதை கூற முடியுமா நடுவர்? ஏன் சூரிய வம்சத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவயானியின் வளர்ச்சிக்கு யார் காரணம்? சரத்குமார் தானே. இது படத்திற்கு மட்டுமல்ல நிக வாழ்விற்கும் பொருந்தும். படத்திற்காக கூறவில்லை. நான் ஒரு சாதாரண நிகழ்வை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஆண்மகன் கிளம்புவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
துண்டை தோல்ல போட்டுட்டு வேஷ்டிய கட்டிட்டு நடந்து வந்தால் பக்கத்து ஸ்டேட் முதலமைச்சர் களப்பணி ஆற்றுவார் அவரு. ஆனா பெண்கள் கிளம்பி வருவதற்கு 2 மணி நேரம் ஆகிறதாம் ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. அது எல்லாம் உங்களுக்காக தான்ப்பா. பெண்களுக்கு அப்படி கிளம்பி வராங்க, உங்களுக்கு மரியாதை போயிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் குத்தம் எழுத முடியுமா? இதை குத்தம் என்று சொல்லவில்லை, அவர்களுக்கான செலவு அதிகம் ஆகிறது என்பதை ஒரு இதாக கூறுகிறேன். ஒரு ஆய்வு எவ்வளவு ஆய்வு பண்ணிருக்காங்க. நல்ல இடத்துல நீங்க மக்களை நல்ல ஒரு பெரிய கைக்கட்டல் போடலாம். நிறைய ஆய்வு பண்ணியிருக்காரு. மேக்கப் கிட் என்ன, புடவை என்ன, நகைகள் என்ன, அப்பப்பா சொல்லி முடிக்கவே 1 மணி நேரம் ஆகிவிடும். ஆனால் ஆண்கள் ஒரு சீப்பை எடுத்து தலை பண்றது, நீங்க வாங்கி வந்து வர நாங்க என்னப்பா பண்ண முடியும்? ஆனால் ஆண்கள் ஒரு சீப்பை எடுத்து தலையை சீவிட்டு நான்லாம் கிளம்பி வரப்போ ஒரு 2 செகண்ட் தான் எனக்கு போன் அடிச்சாங்க, அடுத்த செகண்டே கிளம்பி வந்துட்டேன். அவ்வளவுதான் படைப்பு. இதையெல்லாம் நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே. இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்துதான் தீர்ப்பு வழங்க வேண்டும். மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல ஆண்களை பத்தி பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு அளிச்சாங்களே, அதுக்கே நம்ம வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஆண்கள் பத்தி பேசுறதுக்கே வந்து கம்மியா தான் வந்து இடமே கொடுக்குறாங்க. ஏன் திரைப்பட பாடல்களே எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண்களை பத்தி கம்மியா தான் வந்து பெண்களை பத்தி தான் அதிகமான பாடல்கள் கொண்டும் வர்ணித்து வர்ணித்து எழுதப்படுகின்றன. இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆண்களுக்கு ஒரு நல்லது ஒரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே. கண்டிப்பா ரொம்ப அருமையான ஆய்வு கட்டுரை போல பாலாஜி அவர்கள் நிறைய செய்திகள் நிறைய ஆய்வு பண்ணியிருக்காங்க. நிறைய தலைவர்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. இது வெற்றி தோல்விங்கிறது எடுத்து போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த இடத்துல யோசிக்கக்கூடிய கருத்துக்களாக சொல்லியிருக்காங்க. அவங்க என்னதான் கருத்து சொல்லியா உனக்கு பதில் சொல்ல நான் இருக்கையா என்று பெண்களே என்ற அணியிலிருந்து பேச வருகின்றார் நவீன் அவர்கள். நண்பர் அவர்களே, முத்தமிழ் மணக்கும் இந்த மேடை அழகே, கருத்துக்களை கரைய வைக்கும் கவிதை சொல் பேசும் எதிர்சார்பு நண்பர்களே, நாளை பள்ளிக்கு போக வேண்டும் என்று கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் குழந்தைகளே, சீரியல் இல்லை என்று போர் அடிப்பது என்று வெளியே வந்து இந்த பட்டிமன்றத்தை பார்க்கும் பெண்களே, ஜொலிக்கும் என் இனிய திருவோண மக்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் அனைவரையும் வணக்கம் வணக்கம் என்று சொல்லி பொங்கல் வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரு சொன்னாரு, மணிமாலாஜி நான் வந்து போன் 12 நிமிஷத்துக்கு கிளம்பி விட்டேன்னு. முதல்ல மாநிலத்திலிருந்து போன் பண்ணிட்டு ஒரு போனே எடுக்கல, அதான் உண்மை. அடுத்தது 2 பேரும் பேசுறாங்க ஆண்களேன்ட்டு. போய் முதல் வேலையா பெண்கள்கிட்ட நான் பஸ் ஏறிட்டேன் ட்ரெயின் ஏறிட்டேன்னு ஒரு மெசேஜ் பண்ணுவாரு சென்னைக்கு போறதுக்கு. நடுவர் அவர்களே, இத மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஒரு லேடி ஆபீஸ் லேட்டா போனதுக்கு ராஜபாளையத்துல ஒரு ஜோடிக்கு டிவோர்ஸ் ஆச்சான், விவாகரத்து ஆச்சான். அது எப்படின்னு தெரியுதா? என்ன காரணம் தெரியுதா? உடத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கதைக்கும் நான் இந்த தலைப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன கலந்து இந்த உரை முடிவில நான் சொல்றேன். வைக்கிறாரு. நாங்க நோட்டீஸ் கொடுக்கும் போது சில பேர்லாம் வந்து கேட்டாங்க, தம்பி முதல்ல இந்த தலைப்பே தப்பா இருக்கேப்பா அப்படின்ட்டு, ஏன் அரசியல் மாற்றம் வேணும்னு கேட்டாரு அவரு. இப்போ அதுக்கு விட நான் இப்ப சொல்றேன், நடுவர் அவர்களே, உங்களுக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா? இட்லி நாங்க பிடிக்கும். சரி, இட்லிய உங்களுக்கு பிடிக்கும். 360 நாளும் 3 வேளையும் இட்லியே சாப்பிட சொன்னா நீங்க சாப்பிடுவீங்களா? ஒரு மாற்றத்துக்கு தோசை, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், ஷவர்மா இப்படிலாம் சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? 50 வருஷமா மாறி மாறி இருக்கே, ஒரு மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்க மாட்டோமா? மாற்றம் ஒன்றே அதுவும் இட்லி ரொம்ப கெட்டு போயிருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? தூக்கி போட வேண்டியது. அதேதான். அதுக்குதான் அவருக்கு பதில் நான் இப்ப சொல்லிக்கிறேன். சரி, முதல்ல இந்த தலைப்பை லாஜிக்கா அணுகுவோம். பெண்கள் ஆண்கள் இங்க எப்படி மாற்றம் நிறுத்துவாங்கன்னு. தமிழ்நாடு பாப்புலேஷன் ஏறக்குறைய 8 கோடி. இப்போ அதுல வாக்காளர்கள் 6.3 கோடி பேரு.
அதுல ஆண்கள் கூட்டல் அதிகமா பெண்கள் கூட்டல் அதிகமா நடுவர் அவர்களே? ஆண்கள் கூட்டம் அதிகமா பெண்கள் கூட்டம் அதிகமா தமிழ்நாட்டுல? பெண்கள் தான். அப்கோர்ஸ் பெண்கள் தான். ஏறக்குறைய 24 லட்சம் பேர் பெண்கள் இருக்காங்க. என்ன உங்களுக்கு சந்தேகம்? பெண்கள் இல்ல, கேள்வி கேட்டா என்ன? ஆனா ஆண்கள் 3,10 லட்சம் பேர் தான் இருக்காங்க. அதுலயும் 10-20 லட்சம் பேரு வெளிநாடுகளுக்கும் வெளிமாநிலங்களுக்கும் வேலை செஞ்சு போயிட்டாங்க. அவங்க கண்டிப்பா ஓட்டு போட வரமாட்டாங்க. சோ பெரும்பாலான ஓட்டு பெண்கள் கையில தான் இருக்கு. இப்ப சொல்லுங்க, அவங்க நினைச்சா ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா முடியாதா? குறிப்பாக இப்ப அவ்வளவுதான் சொல்லி அவங்கள திருப்பி இப்பயே சொல்லிட்டாங்க. சிடிசி, அதாவது இந்த ஹவுஸ் வைஃப் சிடிசி எவ்வளவு தெரியுமா? சிடிசினா உங்களுக்கு என்ன தெரியும்? ஆண்டு வருமானம். ஹவுஸ் வைஃப் சிடிசி எவ்வளவு தெரியுமா? நீங்களே சொல்லுங்க, நல்லா பேசுறீங்க. 0.12 LPA. புரியுதா யாருக்காச்சும் அது என்ன சொல்ல வரேன்ட்டு? யாருக்காவது புரியுதாப்பா? ஆண்டு வருமானம் 12,000. புரியுதா யாருக்காச்சும்? புரியுதாப்பா யாருக்காவது? இப்போ அடுத்த ஒரு தலைவர் வந்து அது ஆண்டு வருமானம் 24,000 ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு நேத்தி ஒருத்தவர், இன்னொரு தலைவர். இப்பயாச்சும் புரியுதா? ரொம்ப விவகாரம் பிடிச்ச ஆளா இருக்காங்க. என்ன பண்றது? புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன் கேட்டு தெரிஞ்சுக்கோ. இதுக்கும் இந்த மொட்டை தலைக்கு முழகாலுக்கு முடிச்சுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதுக்கு ஈடுதான் இது. அந்த சிடிசி கொடுக்குறாங்களே இலவசமான்னு பார்த்தா அம்பானி ஒண்ணு அனுப்புறாரு, உங்க ரீசார்ஜ்ல 200 ரூபாய் இந்த மாசத்துல அதிகரிக்கிறோம்னு. அந்த காசு அதிகம் போயிடுச்சு. எங்களோ ஒரு லிங்க் இருக்குமோன்னு தோணுது அம்பானிக்கும் நம்ம நீங்க சொல்லுங்க. சரி, 1950 இருந்து இருக்கிற அரசாங்கம் பெண்களுக்கு ஏகப்பட்ட சட்டம் இருக்குங்க. அதாவது பெண்கள் வன்கொடுமை சட்டம், வரதட்சணை சட்டம், சொத்து சமபங்கு, இட ஒதுக்கீடு, இலவச பேருந்து, இப்படி ஏக சட்டங்கள் இருக்கு. அது ஏன்? பிகாஸ் ஒரு பெண்ணோட ஓட்டு இல்லைன்னா அவங்க கட்சிக்கு வேட்டு தெரியும். அந்த பெண்ணு ஓட்டு அந்த கட்சிக்கு போடலன்னா அவங்க கண்டிப்பா தோத்து போயிடுவாங்க. அதனால ஏகப்பட்ட சட்டம் பெண்களுக்கு வச்சிருக்காங்க. என்ன இருந்து என்னதான் பிரயோஜனம்? அடிப்படை சட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இவங்க வந்து கோடி ரூபாய் பணம் கொடுத்தா என்ன, இலவச பேருக்கு கொடுத்தா என்ன, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்களே. இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம், திண்டுக்கல்ல ஒரு 10வது படிக்க மாணவி சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம். இத்தனை சம்பவம் பெண்கள் பார்த்துட்டு தனக்கு பாதுகாப்பு இடைச்செருகள் மாதிரி இருக்கு, தலைப்பை தாண்டி போற மாதிரி இருக்கு. இது சொல்ல வர லீடர் எல்லாம் லீடு தான். இப்போ பெண்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு தனக்கு இலவச சட்டம் ஏதாவது வேணும்னு நினைப்பாங்களா, நமக்கு பாதுகாப்பு வேணும்னு நினைப்பாங்களா? பாதுகாப்பு வேணும்னு நினைப்பாங்க. காந்தி சொல்லியிருக்காரு, 11 மணிக்கு மேல நகைய போட்டு பாதுகாப்பா எந்த பெண் போறாங்களோ அன்னைக்குதான் இந்த சுதந்திர நாடு. இன்னைய வரைக்கும் அது சாத்தியே கிடையாதுதான். நகை போட்டுட்டுலாம் இல்ல, நகையெல்லாம் போட்டுட்டு சாதாரண ஒரு பெரிய நடந்து போறதுக்கு சுதந்திரம் இருக்கா சொல்லி பார்ப்போம். இப்ப என்னங்க சொல்றது, இப்ப உள்ளவங்க ஆண்களுக்கே இப்ப நைட்டு பாதுகாப்பு இல்ல. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோ, முடியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்தே நம்ம பெண்களோட அரசியல் தொடங்கணுங்க. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நீ இப்படிதான் நடக்கணும், இவங்கள்ட்ட இப்படிதான் பேசணும், நல்லது இது கெட்டது இப்படின்ட்டு சொல்லி வளர்த்து அவங்க தானே ஒரு அரசியல் தலைவரை உருவாக்குறாங்க. ஒரு பெண்ணுக்குன்னா ஒரு அரசியல் உருவாக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. பெண்களுக்கு தானே எப்போ எது என்னென்ன வேணும் தெரியும். அதனாலதாங்க சென்னையில எங்களை மாதிரி இளைஞர்கள் வேலை தேடி போகும்போது அதிக காசு கொடுத்து ஹோட்டல்ல சாப்பிட முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு இட்லி 1 ரூபா அப்படின்ட்டு அம்மா உணவக ஒரு பெண் ஆரம்பிச்சாங்க. ஒரு பெண்ணுக்கு தெரியும் எப்படி எந்தெந்த நேரத்துல என்னென்ன தரணும் அப்படின்ட்டு. ஆண்கள் நாளைக்கு என்ன செலவு செய்யலாம், இதை செய்யலாம் பார்ப்பாங்க. பெண்கள் தான் 10 வருஷம் கழிச்சு என்ன சேமிக்கலாம், லைஃப்ல அவங்க பொண்ணு இருந்தா நகை சேமிச்சு எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பெண்கள் ஃபியூச்சரை பத்தி அவங்க யோசிப்பாங்க. ஆண்கள் இப்போ உள்ள செலவை தான் யோசிப்பாங்க, பெண்கள் தான் ஃபியூச்சர் செலவை யோசிப்பாங்க. ஒரு பெண் மாறினா அந்த குடும்பம் மாறும், ஒரு குடும்பம் மாறினா அந்த சமூகம் மாறும், அந்த சமூகம் மாறினா இந்த அரசியல் மாற்றமே ஏற்படும். ஆண்கள் இப்போ ஷார்ட்கட் தருவாங்க. நானும் ஒரு ஆண்கள் தானே. இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு வேலையை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு யார்கிட்ட எவ்வளவு காசு தரலாம், யாரைய குடிச்சா இந்த வேலை நடக்கும், ஷார்ட்கட் எப்படி தரலாம். ஆனா பெண்களால ஷார்ட்கட் தேட முடியாது. ஏன்னா ஒரு சைக்காலஜியாவே அவங்க 10 மாசம் சுமந்துதாங்க பிள்ளை பெற்ற அவங்க ஷார்ட்கட்டால எந்த பின்னாலையும் பெக்க முடியாது. சோ அவங்க ஷார்ட்கட் அவ்வளவா விரும்ப மாட்டாங்க.
அவங்க ஓட்டு தான் 60% இன்னைக்கு ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கு. சோ பெண்கள் இந்த அரசியலையும் ஷார்ட்கட் தேடாம, இலவசம் பணம் பார்க்காம லாங் டேர்ம் பாதுகாப்புக்கு பெண்கள் வேலைவாய்ப்பு மனசுல வச்சு இந்த மாற்றத்தை நிகழ்த்துருவாங்க பெண்களாலதான் அப்படின்னு சொல்றேன். சரி, இப்ப அந்த மொட்டை தலைக்கும் மழைக்காலக்கும் கதைக்கு வருவோமா? கண்டிப்பா எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு குட்டி கதை. ஹலோ மினிமா தட்டு மக்களே, நான் உங்களுக்கு கதை சொல்லி எல்லாரும் இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்கீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது மொட்டை தலைக்கும் மழைக்காலக்கும் முடிச்சு. அதாவது சென்னையில ஒரு பெண் வந்து ஆபீஸ்க்கு லேட்டா போனதுனால ராஜபாளையத்துல ஒரு கப்பலுக்கு டிவோர்ஸ் பண்ணிருச்சு. அது எப்படி தெரியுமா? அந்த பெண் ஃபர்ஸ்ட் லேட்டா போனாங்க தெரிஞ்சுக்கணும். அந்த பெண் வந்து இலவச பேருந்து பிடிக்கிறதுக்காக எல்லா பேருந்தையும் விட்டு அது ரொம்ப லேட்டா வந்ததுனால அந்த இலவச பேருந்து தான் ஏறிட்டாங்க. இந்த மாதிரி பல பெண்கள் நினைச்சு இலவச பிள்ளைய ரொம்ப கூட்டம் அதிகரிச்சிருச்சு. கூட்டம் அதிகரிச்சதுனால பஸ் டிப்போக்காரங்க என்ன பண்ணாங்க, சரி கூட்டம் அதிகம் எக்ஸ்ட்ரா பஸ் விடுவோம் அப்படின்ட்டு அரசு நிதியில இருந்து எடுத்து எக்ஸ்ட்ரா பஸ் விட்டாங்க. இதனால என்னாச்சு, அரசு நிதி வந்து பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. அரசு நிதியை சரி பண்றதுக்காக என்ன பண்ணாங்க, மக்கள் வாங்கின அரிசி, பருப்பு, பால் இந்த மாதிரி டாக்ஸ் இதெல்லாம் எல்லாத்துலயும் ஏத்துனாங்க. இதனால அன்றாட ஒரு பால் 10 ரூபானா 15 ரூபாச்சு, ஒரு அரிசி 20 ரூபானா 30 ரூபாச்சு. இப்படி எல்லாம் ஏறி 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 ராஜபாளையத்துல ஒரு குடும்பம் பட்ஜெட் போட்டு வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க பட்ஜெட்ல பால் விலை எல்லாம் ஏறி போய் அவங்கள சண்டை வந்துருச்சு. பட்ஜெட் தான் ஏறுது, நீ தான் சம்பாதிக்க குறிப்பிடல அப்படின்னு மனைவி வந்து புருஷன் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. என்னால இவ்வளவுதான் முடியும்னாங்க. அதனால விலைவாசி கம்மி பண்ண பெண் வந்து பால்ல அதிகமா தண்ணி கலந்து ஆரம்பிச்சாங்க. நீங்க மதிக்க மாட்டேன், பால்ல இவ்வளவு தண்ணி வேணும்னு கலக்குறது. அந்த பெண்ணை அந்த புருஷன் வந்து பெண்ணை வந்து அடிக்கடி அடிச்சாங்க. நீங்க நம்ம வந்து குடும்பப்படுத்தோம் அப்படின்னு அவங்க அப்பா வீட்டுக்கு போய் கடைசியில போட்டு டைவர்ஸ்ல வந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த கதையோட மாடல் என்னன்னு புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு புரிஞ்சவங்க தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்க பஸ் ஃப்ரீ பஸ் விட்டா உங்களுக்கு நீங்க விலைவாசி ஏறும். இதை மனசுல வச்சுக்கிட்டு அரசியல் மாற்றத்தை இந்த வருஷம் பெண் நிகழ்த்துவாங்க சொல்லி வாய்ப்புக்கு நன்றி, பாராட்டு விளைவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது பட்டிமன்ற பேச்சா இல்ல வேற எதுக்காவது பேசினாரா எப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா எனக்கு தேவைப்பா அப்படின்னு சொல்லிடுறேன். நடைமுறைக்கு நடக்கக்கூடிய இயல்பான கருத்துக்களை ரொம்ப ஆக்ரோஷமாகவும் பேசியிருக்காங்க திரு நவீன் அவர்கள். இரு தரப்பினரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கருத்துக்களை ரொம்ப சரிவா கொடுத்துருக்காங்க. ஆகாஷ் அவர்கள் நச்சுன்னு வந்து பேசிட்டு போனாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னு பேசிட்டு போன மாதிரி பேசிட்டு போனாங்க. ஆண்களுக்கு அப்படின்னு ஆண்களுக்கு கொடுக்கலாமா, கொடுக்க எப்படி கொடுக்க முடியும், மற்றவங்க பேசுறது பார்க்கணும்ல. சரி, அப்படி பேசிட்டு வராங்களா. அப்புறம் பார்த்தா அவருக்கு வந்து சப்போர்ட்டா தாமோதரன் அவர்கள் வந்து பேசினாங்க. கட்டியது கொத்தனாரா இருக்கட்டும், சாகனாரா இருக்கட்டும் இருந்துட்டு போகணும். யாருக்காக கட்டியது அது சொல்லுங்க. ஒரு பெண்ணுக்காக கட்டியதுதான். அது யோசிக்கக்கூடிய விஷயம் தானே. சரி அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பக்கம் பேசக்கூடியவர்கள் நிறைய கருத்துக்களை எப்படி முன்வைத்துட்டு வந்தாங்க. எனக்கு சிறியதாக தோன்றிய யோசனை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். மணிபாலாஜி அவர்கள் உண்மையிலே வந்து ஒரு ஆய்வு தான் அது. நிறைய தலைவர்களை பத்தி, காமராஜர் பத்தி பேசினாங்க. அறிஞர் அண்ணா அவங்க காலமெல்லாம் ஒரு பொற்காலம் தான் உண்மையிலே. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பா எடுத்து சொன்னாங்க. கலைஞர் அவர்கள் பத்தி சொன்னாங்க. முத்தமிழ் அறிஞர் அவர் இல்லைன்னா அந்த தமிழ் நம்ம வந்து இன்னைக்கு வந்து தமிழுக்கு ஒரு மணிமகுடம் சூட்டியவர் என்று தான் சொல்ல வேண்டும். அவரை பத்தி பேசினாங்க. நிறைய சினிமா பாடல்களை பத்தி பேசினாங்க. அந்த பாடல்கள் எல்லாம் பெண்களுக்காக தாங்க பேசியிருக்காங்க, எங்கெங்க ஆண்களுக்கு பேசியிருக்காங்க அப்படி சொல்லி எல்லாம் பேசினாங்க. சரி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஆண்கள் தாங்க அரசியல் மாற்றத்தை உருவாக்க போவது என்று சொல்லலாமா? சொல்லத்தான் முடியுமா? முடியாது. யோசிக்கணும்னா ஆப்போசிட் பேசியிருக்காங்க இல்லையா, அவங்கள பேசுனதை கேட்கணும் இல்லையா, அவங்களும் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. சரி, அதை பார்ப்போம். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சரவடி மாதிரி அவர் பாட்டுக்கு வந்து வெடின்னு வெடிச்சுட்டு போயிட்டாருங்க. ஆனந்த் அவர்கள் ஆனந்தமா பேசுவாருன்னு நான் கூட நினைக்கிறேன். அவர் பாட்டு படப்படான்னு குறைஞ்சிட்டு போயிட்டாரு.
நிறைய பேசினார், நிறைய கருத்துக்கள், பெண்களுக்காக நிறைய கருத்துக்கள் சொன்னாரு, நிறைய விஷயங்கள் சொன்னாரு. ஒரு நாட்டுக்கு எல்லா முடிவு எடுக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். வீட்டுல ஏதோ ஒரு விசேஷம் நடக்குது, எதுவா இருக்கட்டும், அவங்க பெண்கள் ஒரு சரிபட செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். அதையெல்லாம் நிதர்சனமா இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் ஆனந்தவர்கள் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. நவீன் அவர்கள் அவங்க புள்ளி விவரோட பக்காவா குட்டு வச்சாங்க. அதுக்கு நம்ம நோ சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நவீன் அவர்கள் பேசினாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா இருக்கும் நவீன் அவர்களை யோசிக்கும் போது. படிச்சிருக்கிறது பி, செய்யக்கூடிய செயல்கள்லாம் பார்த்தோன்னா வேற வேற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு பன்முக திறமையோட செய்வாரு. நம்ம முன்னையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பேசுற கருத்துக்களுமே பாத்தீங்கன்னா அப்படிதான். பெண்களுக்காக நிறைய சட்டங்கள் கொடுத்தாங்க, நிறைய சட்டங்கள் ஏற்றிருக்காங்க. இப்ப ஒரு பெண் உண்மைங்க, நிதர்சனமான உண்மை அது. ஒரு வீட்டுல ஒரு பெண் படித்திருந்தால் அந்த குடும்பம் மட்டுமல்ல, குடும்பம் நல்லா படித்த குடும்பமாக மாறும். குடும்பம் அல்லாத அந்த தெருவு மாறும், தெருவு மாறாத அந்த ஊர் மாறும், ஊர் மாறினால் கிராமம், கிராமம் நகரம், இப்படி அடுத்தது அரசியல், இப்படி எல்லாமே மாறுவதற்கான கருத்துக்களை, நிறைய கருத்துக்களை இன்றைய சமகாலத்தோடு ஒப்பிட்டு நிறைய கருத்துக்களை நவீன் அவர்களும் அவருடைய தரப்பினர் ஆனந்த் அவர்களும் பேசினாங்க. இந்த தரப்பை வச்சு நம்ம பெண்கள் தான் கண்டிப்பாங்க, பெண்களே நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பக்கம் நானும் சாஞ்சிட்டேன். நீங்களே சாஞ்சிருப்பீங்க, பெண்கள் தான் போல இருக்கு, பெண்கள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி நம்ம சொல்லிட முடியுமா? அப்படி சொல்ல அவங்கவுங்க தரப்ப அவங்க பேசியிருக்காங்க. இதையே பேசின கருத்துக்களை வச்சு அதற்கான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நான் இங்க இருக்கேன். நான் உங்களுக்காக நான் இங்க இருக்கேன் அப்படிதான் சொல்லணும். இப்ப கருத்து சரிவுன்னு பார்க்கும்போது அரசியல் மாற்றத்தை உருவாக்க போவது ஆண்களா பெண்களா? இது பாலினம் சார்ந்தது அல்ல. இதுதான் முதல் பதில். இது பாலினம் சார்ந்தது அல்ல. ஒரு பயணத்துல, ஒரு பயணம், ஒரு வாழ்க்கை பயணமாகட்டும், ஒரு குடும்பமாகட்டும், முதல்ல நம்ம குடும்பத்துல இருந்தே எடுத்துக்குவோம். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணுக்கும் அது பங்கிருக்கு, ஒரு பெண்ணுக்கும் பங்கிருக்கு. இருவரும் சேர்ந்து, ஒரு ஆண் மட்டுமோ ஒரு பெண் மட்டுமோ அதிகார துணியில இருந்து குடும்பத்தை நடத்தும் பொழுது அந்த இடத்தில் சிக்கல்கள், பல சிக்கல்கள் ஏற்படும், பல பிரச்சனைகள் ஏற்படும். அந்த குடும்பம் நல்ல விதமாக ஒரு அமைதியான குடும்பமாக இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். இது ஒரு குடும்பத்திலே நடக்கும்போது, ஒரு அரசியலுக்கு வரும்போது நிறைய ஒரு கருத்துக்கள் இருக்கு. பெண்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. முன்னாடி காலகட்டத்துல விரும்பல, இப்போ வந்துட்டு இருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவர் முதலில் பிரதமர் வரை பெண்கள் ஆளக்கூடியவர்கள். ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ என்று நாம் கருத்தில் கொள்ள முடியாது. யார் வேணாலும் இதில் பங்கு கொள்ளலாம் என்பது பொதுவான ஒரு கருத்து, கட்டாய கருத்து. இதற்கு தேவையானது நல்ல சிந்தனை, மக்களுக்கு செய்யக்கூடிய செயல்திறன் கொண்ட நல்ல மனம், துணிச்சல், நல்ல அருமையான ஒரு வழிநடத்தல், நல்ல தூய சிந்தனை, இதெல்லாம் இருக்கும்போது ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு துணிச்சல் இருக்கக்கூடியவர் மட்டுமே ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும். அரசியல் மாற்றத்தை உருவாக்க போவது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்வதை விட அரசியல் மாற்றத்தை உருவாக்க விரும்புவர்கள் மனிதர்கள் மட்டுமே என்பது நிதர்சனமான உண்மை. இதில் ஆண் பெண் பாலினம் கிடையாது. இரு தரப்பினர் ரொம்ப அருமையான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டாலும் இருவரும் சமமாக பயணிக்கும் பொழுதுதான் நாடா இருந்தாலும் வீடா இருந்தாலும் சமமாக ஒரு நல்ல ஒரு நன்னெறியில் அறத்தோடு செல்லும் என்பதை உங்கள் முன் வைத்து, இதில் பாலினம் அல்லாது விரும்பக்கூடிய மனிதர்கள் மட்டுமே அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற தீர்ப்பை இங்கே உங்கள் முன் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.